வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ் கேக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் ரவையை வச்சு கேக்கு செஞ்சுருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபி செய்கிறதுக்கு இந்த கப்பில் அரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதே அளவில் தான் சர்க்கரையோட அளவு இருக்கணும். இப்போ இந்த மாவு வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் தயிர், இது ஸ்பூன் வாசனை இல்லாத ஆயில், நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், கொஞ்சம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு லைட்டாக உப்பு, ஆப்ப சோடா ஒரு அரை டீஸ்பூன், பேக்கிங் பவுடர், நல்லா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக வரும், கொஞ்சம் லிக்விடாக வரந்த வாட்டிக்கு நல்லா அந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ அரை கப்பு கோதுமை மாவுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கரை இதோடைய அளவு அரை கப்பாக இருக்கணும், இல்லைன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட இருந்தால் பரவாயில்ல. அரை கப் எடுத்துக்கோங்க. இது கூட ஏலக்காய் 2 ஏலக்காயை வச்சு நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன், அதையும் ஊற்றிட்டு இப்போ சர்க்கரை நம்ம சேர்க்குறப்ப மெல்ட் ஆகி கொஞ்சம் லிக்விடாக நல்லா தண்ணியாகவே வரும். அதனால் தண்ணி கூட்டி குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்தளவு வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிறணும். அது வரையும் இந்த மாதிரி நல்லா கறிட்டு மூடி போட்டு வச்சுக்கிடலாம். இப்போ வந்து கொக்கோ பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் பட்டர் சீட்டோ இல்லைன்னா எண்ணெயை தடவிட்டு ஒரு மைதா கொஞ்சம் தடவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மாதிரி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். ஃபஸ்ட்டே ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி அதில் வச்சுட்டு அதில் பாத்திரத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருக்கிறத அப்படியே மாற்றிட்டு நல்லா மூடி போட்டு வச்சுக்கணும். ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகும் அந்த கேக்கு ரெடி ஆகிறதுக்கு. அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு ஸ்டவ்வை நல்லா முழுமையாக கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் ஆகும். இடையில வந்து பாதாம் பருப்பை வந்து தூவி விட்டுக்கிறலாம், பொடியாக கட் பண்ணி. இல்லைன்னா நீங்கள் முந்திரியோ ஏதோ வீட்டில் இருக்க நட்ஸை வச்சு இந்த மாதிரி நல்லா டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்படியே ப்ளைன் கேக்காக கூட செய்யலாம், உங்கள் விருப்பம் தான்.
இப்போ ஒரு 35 நிமிஷம் ஆகட்டும். இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ 35 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம் செக் பண்ணி. இப்போ வந்து இந்த கத்தியை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு அருமையான கிறிஸ்மஸ் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கத்தியை வச்சு செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஆறுனதுக்கு பின்னாடி தான் இதை வந்து கேக்கை வெட்ட முடியும். ஒரு 10 நிமிஷம் பாத்திரத்தில் இப்படி ஆற வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு அருமையான கிறிஸ்மஸ் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி கோதுமை மாவு வீட்டில் இருக்கா ரவை இருந்தால் உடனே டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுருங்க. குழந்தைங்க நல்லா விருப்பப்படி நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிடலாம் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சால். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.